வெல்கம் டு ஓ2 குக்கிங். இன்னைக்கு நம்ம திருக்கார்த்திகை தீப ஸ்பெஷல் ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் இன்னைக்கு நல்ல சம்பா பச்சரிசி, சிவப்பு பச்சரிசி மாவு திரிச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், இது 1 கிலோ அரிசி திரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு தேங்காய் நல்லா வறுத்து வச்சிருக்கேன். சிறுபருப்பு 1 கப், ஒரு 50 கிராம் சிறுபருப்பு நல்லா வறுத்து வச்சிருக்கிறேன். தேவையான வெல்லம், இனிப்புக்கு தேவையான வெல்லம், வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இப்போ இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாவை நம்ம பிசைய போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு. அப்போ இந்த இனிப்பை அது நமக்கு தூக்கி தரும். அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய், வறுத்து வச்சிருந்த சிறுபருப்பு, தேவையான கடலை பார்த்து போட்டுக்கோங்க, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்படி நம்ம சேர்த்து பிசையும் போதே நல்ல வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கிற வெல்லம் பார்த்து ஊற்றுங்க. தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கெட்டியாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சிருந்த எல்லா பொருளையும் சேர்த்து மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ஓலையில் வைக்கும்போது நல்லா ஓடி போய் வேகும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு பனை ஓலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா துடைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த மாவை இதில் வைக்க போகிறோம். நடுவில் வைங்க, வச்சாதான் இந்த 2 பக்கம் இந்த மாவு நல்லா ஓடி வேகும். இப்போ இதை இன்னொரு ஓலையால் இப்படி கவர் பண்ணி இப்படி கட்டிடணும். இந்த பக்கம் ஒரு கட்டு. இந்த மாதிரி நம்ம எல்லா ஓலையிலையும் மாவெல்லாம் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம கட்டின கொழுக்கட்டையெல்லாம் ஒரு நல்ல பெரிய இட்லி பாத்திரத்தில், இல்லைன்னா குக்கர், நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் வச்சு இப்போ இதை நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் கீழே கொஞ்சம் தண்ணி வச்சு, அதுக்கு மேலே இந்த வேஸ்ட்டாக வச்சுருந்த ஓலையெல்லாம் மேலே போட்டு, அதுக்கு மேலே இந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம இப்போ அடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொழுக்கட்டையை கொஞ்சம் நசுங்காமல் அழகாக அடுக்கி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி முடிச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம வச்ச கொழுக்கட்டைலாம் சூப்பராக வெந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கொழுக்கட்டை பிரித்து பார்க்கலாம். இப்படி ஓலையில் ஒட்டாமல் வரணும் கொழுக்கட்டை. நம்ம எவ்வளோ சின்னமாக கொஞ்சமாக மாவு வச்சு எவ்வளோ அழகாக நீட்டமாக ஓடி போய் வெந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.